பிரைஸ் த லார்ட். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த மலை பிரசங்கத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்க வேண்டிய உள்ளான நம்முடைய குணத்தை பற்றி இங்கு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம். இன்றைக்கு சில பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோபம் வருங்க. எதுக்கு எடுத்தாலும் பொறுமை கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவசர குணம். வார்த்தையில நிதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவில் நிதானம் இல்லை. செயலிலும் வார்த்தையிலையும் குணத்திலையும் எல்லை மீறி போவது. சில நேரங்களில் பார்க்கும்போது வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத பேரழிவுகள் நம்மாலே வருகிறது, மற்றவங்க மூலமா கிடையாது. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகபலத்தோடு வாழ வைக்க தான் தேவன் நமக்கு சித்தம் வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிலையற்ற வாழ்க்கையினுடைய நிலை தடுமாறும் குணத்தினாலே பொறுமை இழந்து அநேக ஆசீர்வாதங்களை நாம் தவற விடுகிறோம். வேதம் சொல்லியிருக்கிறது, சாந்த குணத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க தாங்க பாக்கியவான். சகோதரிகளே, உங்களை கர்த்தர் பாக்கியவதி என்று ஆண்டவர் கூப்பிடுவார். வேதம் சொல்லியிருக்கிறது, இந்த சாந்த குணம் நமக்கு தேவைங்க. இதைதான் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது ஆவியின் கனி 9 அது சாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாந்த குணம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அது பெருகணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது உள்ளான நம்முடைய மனப்பான்மை மாறணும், உள்ளான நம்முடைய ஜீவியம் மாறணும். தினந்தோறும் நம்முடைய ஜெபம் இருக்கணும். அப்படி சாந்த குணம் நமக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்களாம். உங்கள் வாழ்க்கையில உங்கள் எல்லைகளை கடந்து தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும். நம்மை நம்பி கர்த்தர் சில காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் நம்முடைய உள்ளான குணங்களை எதிர்பார்க்கிறார். பூமியை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம கற்றுக் கொடுப்பது சாந்த குணம். எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டா அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிடுவோங்க. இந்த நாளில் நம்ம அந்த சாந்த குணத்தை நமக்குள்ள தக்க வைத்து கொள்ள, பெருக்கி கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பூமி, வேதம் சொல்லி இருக்கிறது, நமக்கு சொந்தமாவதற்கு தேவன் பூமியின் எல்லைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய குணங்கள் சாந்த குணத்திலே இந்த நாளை நிலைப்பட ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பூமியை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நீங்கள் விரும்பி எதிர்பார்க்குறீங்களோ உங்களை தேடி வருங்க. சாந்த குணத்தோடு வாழ்வோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் சொன்னீரேன். எங்க வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து இப்படிப்பட்ட ஆண்டவரை குணங்கள் மாறும்படி எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். பூமியை சுதந்திரித்து கொள்ள உங்களுடைய குணாதிசயம் இந்த வசனத்துல வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. இந்த நேரத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே வழிநடத்தி ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.